யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்துருவோமா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனைங்கிறது பசுமாடு. நம்ம பசுமாடு வீட்டிலலாம் வளர்க்குறோம். அந்த பசுமாட்டில் பாலில் இருந்து எடுக்கக்கூடிய நெய். நெய் அப்படிங்கிறதான் பேச்சு வழக்கில் அப்படியே மாறி யானையாக மாறிடுச்சு. இப்போ குழந்தைகளுக்கு, ஊறாத குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பருப்பு சாதம் அந்த மாதிரிலாம் நெய் போட்டு தாராளமாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கலாம். அதுதாங்க ஆணை. பூனைனா நம்ம பூவிலேருந்து எடுக்கக்கூடியது தேன் தான் வந்து நெய். அதை தான் நம்ம பேச்சு வழக்கில் பூ நெய் அப்படிங்கிறத வந்து பூனையாக மாறிடுச்சு. அதான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் மாறிடுச்சு. இப்போ அதே குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வரும்போது நம்ம வந்து தேன் வந்து தாராளமாக கொடுக்கலாம். அப்போ ஒரு குழந்தைக்கு தேனும் கொடுக்கணும், நெய்யும் கொடுக்கணும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறத மாற்றி நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு இனியாவது நம்ம கரெக்டாக சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வழி பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே நான் நம்பர் ஸ்க்ராலில் கொடுக்குற நீங்கள் வாங்கிக்கோங்க. நன்றிங்க.